ஒரு பாலாஜி என்னோட நண்பர், அதுக்காக நான் போயிருந்தோம். உண்மையிலே சென்னையில் இருக்கிற பெஸ்ட்டு க்ரீன் மேட் ஸ்டுடியோ சார். அவங்க காலேஜில் வந்து ஒரு காலேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே வந்து நமக்கு நேற்று நடந்த இயக்குநர்கள் சங்க தேர்தலில் உண்மை வென்றிருக்கிறது. உண்மையாக உழைப்பவர்கள் வென்றிருக்கிறார்கள். செல்வமணியை பற்றி சொன்னாங்க. எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, அவர் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுறாங்க, காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஃபோனு அப்படின்னு. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறவர் இல்லை. நான் நிம்மதியாக இருந்தாலும் பரவாயில்ல, தொழிலாளர்கள் குடும்பங்கள் நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் செல்வமணி அவர்கள். அதுக்கு உதாரணம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்ட்ட அவரை வச்ச வேண்டுகோள். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரைக்கிறவன் அரைச்சா அடுப்பு சாம்பல் கூட மருந்தாயிடுமா. அதை மாதிரி அந்த பழமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ செல்வமணிக்கு பொருந்தும். அவர் நினைச்சா பாறையில் கூட பயிர் விளைவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர். உங்களுக்கு இயக்குனர் சங்க தலைவராக வந்திருக்காரு, பெப்சி தலைவராகவும் இருக்கார். அவர் சங்கத்தில் இருக்கும் வரை தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக, இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் நலமாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது மட்டும் உறுதி. நன்றி, வணக்கம். நன்றி சார். துணைத் தலைவர் திரு பி. வாசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸில் வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோடு வந்தால் நம்ம வந்து ஒரு போட்டி நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணால் போட்டி போடலாம். நமக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ வந்து பொறுப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட வந்து செல்வமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் வந்து இந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம், அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் துணை இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட, யாரும் சொல்லனா கூட, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன வேணுமோ எப்போ வேணால் நீங்கள் வரலாம், கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும், பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதுல தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் எசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அன்பு தலைவர் விக்ரமன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். கடைசி விக்கெட்டுக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை நாமளே கூட கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த அணி நிற்கும்போது பாஸ் ஆயிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாருமே ஜெயிச்சுருவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
அது வந்து எல்லார் மேலேயும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இதில் வந்து இப்போ நம்ம சில பேர் 4 பேர் தனியாக நின்றுருக்காங்க. அது நம்ம இதரியாக பார்க்க வேண்டாம். நம்ம வந்து டிஸ்கஷனில் இப்போ நான் டைரக்டர், என் அசிஸ்டன்ட்ஸ் ஏதாவது வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க, சார் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம்பாங்க. அப்போ நமக்குள்ளே எதுவும் கோவப்படுறதில்ல, நீ வெளியில் போயான்னு சொல்கிறதில்ல, அவங்களும் நம்மளை விட்டு வெளியில் போகிறதில்ல. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவோம், நம்ம ஃபுல் படத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்காக அதை கூட நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா நம்ம சங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கலாம். அனைவருக்கும் இந்த வாக்களித்து இந்த நம்ம மெம்பர்ஸ் அனைவரையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. இப்போ வந்து எல்லாருமே இந்த சீனியர் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ செல்வமணி அவர்களை கேட்டுக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா மறுபடியும் நடத்தி அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கள் மருத்துவ உதவி யார்ட்டையாவது கேட்குறதா இருந்தால் கூட நான் கூப்பிடுங்க, நான் அவசியம் வரேன். எனக்கு முந்தி மாதிரி இப்போ ஹெல்த் சரியில்லை, இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். இந்த சங்கம் மேன்மேலும் வளரணும். நன்றி. நன்றி சார். ஏற்புரை வழங்க சம்மேளனத்தின் தலைவர், நம் சங்கத்தின் தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள சம்மேளன நிர்வாகிகளுக்கும் இணைக்கப்பட்ட சங்கங்களோட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் விருந்தினராக வந்த திரு ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கும், எஸ்ஏ காலேஜோட நிறுவனர் சார் கரஸ்பாண்டன்ட் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், தானு சாருக்கும், அருள்பதி சாருக்கும், நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு தர்வேஷ் சாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கமலத்தட்டு ஒரு ஆளுங்க வந்து நிற்பார். அதனால் சுருக்கம். எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நாங்கள் எங்களால் பணியை பண்ணோம். 2-3 விஷயந்தான். இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு 25 பேர் தான் இப்போ நம்ம வந்து மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை எப்படியாவது வந்து ஒரு 100 பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய முயற்சி. அதில் வந்து இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வரி கணேஷ் சார் மூலம் ஒரு 50 பேருக்கு ஏற்றிட்டோம். அதனால் ஒரு 75 ஆகிடுச்சு. அதனால் இன்னும் இவருக்கு இது பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்நாத் சார் சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலே வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இந்த 1 லட்சமாக குறைஞ்சபட்சம் ஆக்கணுங்கிற முயற்சியை நிச்சயமாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிறைவேற்றத்துக்கு உண்டான உறுதியை நான் இங்கே கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா பொறுப்பில்லாத பலன் இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்காது. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் வந்து விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன், அறுவடை பண்ணும்போது மட்டும் வந்தால் நிலம் காஞ்சி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த 1 லட்சமாக எப்படி ஆக்க முடியும்? இப்போ நம்ம மெம்பர் ஆக்கும்போது 2 லட்சம் கேட்டால் 2 லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு 10% தான். 50,000 வாங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா, அங்கே மெம்பர்ஷிப்க்கு ஆகிறதுக்கு நான் சாமிநாதன்கிட்ட 100 ஃபோன் பண்ணோம். ஐயோ எங்களால் எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க. இல்லை சார், நான் 5 லட்சம் ஆக்கிட்டேன் சார். 5 லட்சம் கொடுக்குறேங்க, நான் மெம்பர் ஆக்குங்கன்னா இல்லைங்க, ஒரு 41 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி அவ்வளோ கண்டிஷன் வச்சு தான் அவங்க மெம்பர்ஷிப் ஆக்கணும். ஆனால் நாங்கள் 2 லட்சம் எங்கள் ஃபீஸு, நீ 50,000 கட்டினா போதும் வாங்க, ஏன்னா கஷ்டம். அது கொடுத்து கூட ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்குது. அதனால் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா, நம்ம விரைவில் அதாவது வந்து 100 நாட்களுக்குள்ள சங்க வழி சம்பளத்தை நம்ம அமுல்படுத்துகிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் வந்து இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இது வரும். அதனால் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பில்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களுக்கும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யணும். இப்போ மற்ற சங்கங்கள்லாம் வந்து இப்போது என்னென்னா, எப்படி அவங்களோட ஃபண்டு க்ரியேட் ஆகுதுன்னா, ஒரு 1000 தான் பணம் கட்டுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 10 வருஷத்தில் ₹1,00,000 5 லட்சமாவது 10 லட்சமாவது. இன்றைக்கி வந்து நம்ம சம்மேளனத்தில் 10 லட்ச ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்குற, ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டில் 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு மற்ற சங்கம் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து உதவி நிர்வாகி ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் ப்ரொடக்ஷன் நிர்வாகங்களுக்கு அவங்களோ இல்லை டிரைவர்ஸ் யூனியன்லாம் இன்றைக்கி ரிட்டையர் ஆனால் 10 லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க. வசதி எப்படி வந்திருக்குன்னா, எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான், ஆனால் அது பெருவெள்ளமாக இருக்குது, அது ஓஷனாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம வந்து நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும். அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு வந்து 2,000 ரூபாயும்,
ஒரு இயக்குனருக்கு 10,000 ரூபாய் ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக இந்த பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இது ஒரு பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இதை அமுல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம 27 ஜனவரி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிறது என்ன மாதிரி சர்க்குலேட் ஆகுது முடிவு பண்ணி அது 50,000 75,000 பண்ணலாமா, 1 லட்சம் பண்ணலாமா, 2 லட்சம் பண்ணலாமா ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அவங்களுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இப்போது இது நல உதவி. இப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமா? நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும் இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும் இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் 1 லட்ச ரூபா கொடுங்க 50, அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம். நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம். ஆமாவா இல்லையா? அப்போது டைரக்ட் பண்ண வரும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சின்ன திரைப்படங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்குது, வரவேற்பு இருக்குது, அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை பெரிய டைரக்டர் விட்டுருங்க, அவங்க யாராவது எப்படியாவது பண்ணிப்பாங்க. ஆனால் சின்ன திரைப்படங்களுக்கு இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது எதிர்காலம் இருக்குது. அப்போ ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னா 50% மேலான நம்ம உறுப்பினர்கள் விரக்தியில் இருக்காங்க, இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் நம்ம அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஆரம்பித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணணும். இப்போ சினிமாவில் என்ன இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை எப்படி கையாளுறது, அதனோட பேர் என்ன, அதனோட தன்மை என்ன, அதனோட பேட்டா என்ன, அதனோட வாடகை என்ன, இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு அதை பரிச்சயம் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது. பிச் டெக் என்ன பண்ணுறது, நம்ம போய் கதை சொல்கிறது முன்னாடி நம்ம வந்து சௌத்ரி சார் கதை சொன்னோம், ராஜகனுக்கு கதை சொன்னோம், இல்லை இப்ராஹிம் ராவத்தர் கதை சொன்னோம், யாருக்கோ வந்து ஐஸ்வரி சார் கதை சொன்னோம், தானு சார் கதை சொன்னோம். இன்றைக்கி நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கதை சொல்ல வேண்டிய, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவன் வரும்போது நம்ம முகம் அவனுக்கு தெரியாது. அப்போ பிச் டெக் அனுப்புங்கிறான். பிச் டெக்னால் யாருக்கு தெரியுமா? நமக்கு 50% தெரியவே தெரியாது. அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இயக்குனர் சங்கம் இருக்குங்கிறத நம்ம நிர்வாகிகள் கூட இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். அதனால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது ஒரு கம்பல்சரி, இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, இது ஒரு எஜுகேஷன் மாதிரி. இதை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு தர்ம ஸ்தாபனம் மாதிரி வந்தால் சோறு போட்டோம் அமிச்சு அன்னசத்திரம் மாதிரி இது கிடையாது. அன்னசத்திரமாக இருக்கிறது அது இருக்கலாம், ஆனால் இது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் சங்கங்கிறது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும், அது ஒரு ஒழுக்கமான நிலையமாக இருக்கணும். அது அப்படி மாறிடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம எல்லாரையும் வந்து பீட் பண்ண முடியும். வாசு சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி தெலுங்கில் போக முடியும், கன்னடத்தில் போக முடியும், ஹிந்தியில் போக முடியும், ஏன் இங்கிலீஷ் படங்களும் இன்றைக்கி இருக்க முடியும். நம்மளை விட சென்னையை விட சின்ன குட்டியோண்டு தீவு தான் ஹாங்காங். ஆனால் உலகத்தில் 3வது இடத்துல இருக்குது திரைப்படங்கள் உருவாக்குவதில். அது சைஸ் முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியம், அது விஷன் தான் முக்கியம். அந்த விஷன் நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான் கஷ்டம். இப்போ நம்ம வந்து டைரக்டர்ஸ் யூனியனாக இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய காலேஜ் போய் பார்த்தோம். இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய ஓடிடி சேனல்ஸ் இருக்குது. அது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், அமேசான் இருக்கலாம், ஜியோ ஸ்டார் இருக்கலாம். இவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட வந்து ஒரு 200 டைரக்டர்ஸ் இருக்காங்க, இல்லை 500 கண்டென்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம், உங்களோட என்ன பட்ஜெட்டில் பண்ணி தரோம், இல்லை எக்ஸிபிட்டாஸை இதையெல்லாம் கரெக்ட் பண்ண எங்களால் முடியும். ஆனால் அதுக்கு தோல் கொடுக்க உங்களால் முடியுமா நான் கேட்குறேன். முடியாது அப்படிங்கிறது உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் 10 பேர் தான் கை தண்ணீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ நம்பிக்கை கம்மியாக இருக்குது, உங்களுக்கு. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தோம். முதல்ல 25 படம் பண்ணோம், அப்புறம் 15 படம் பண்ணோம், அப்புறம் 10 படம் பண்ணோம், இப்போ 5 படம் பண்ணோம், அப்புறம் 0 ஆகிடுச்சு. உண்மையை சொல்கிறதுனால நீங்கள் வருத்தப்படக்கூடாது. 25 50 ஆயிருக்கணும், 50 100 ஆயிருக்கணும். இதே மேடையில் ஐஸ்வரி சாரும் தானு சாரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் 10 படம் பண்ணிங்கன்னா எல்லா படத்தையும் நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அதை சரி பண்ணலை, அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கலை. அந்த 25 படங்களை பார்த்து 10 படங்கள் நாங்கள் தயாரிக்க நாங்கள் வரோங்கிற கான்ஃபிடென்ஸ் நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய கனவுலாம் வந்து ஷோலே பண்ணணும், இல்லை கேப்டன் புரான் பண்ணணும், அது மாதிரியான இப்போ முதல்வன் பண்ணணும், இல்லை இந்தியன் பண்ணணும், அப்படி கனவு இருக்குது. அந்த கனவு வேறு விஷயம். நம்மால் வந்து ஒரு ரப்பர் பந்து பண்ண முடியும், நம்மால் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா 100 பேர் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே டைரக்டர் ஆகலாம். இதுக்கான சாத்தியக்கூறு இன்றைக்கி சினிமாவில் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் இப்போ வந்து 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 200-300 பேர் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து அந்த ஐடியாவில் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லாரோட கனவு வந்து வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் படம் பண்ணி 25-30 வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் என் பேர் எல்லாருக்கும் தெரியும். அமரன் பெரிய ஹைட்டு,
அமரன் டைரக்டர் பேர் நம்ம மெம்பருக்கு எவ்வளோ பேர் தெரியும் சொல்லுங்கள். அப்போ ஏன் டைரக்டர் பேர் தெரியாமல் போயிடு சொல்லுங்கள். நம்மளை நம்ம முன்னிறுத்திக்கிறது இல்லை, நம்ம வேறு மாதிரி ஆயிடும். நம்ம பணம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட பேரை இழக்கிறதுக்கு எந்த காலத்துலையும் நம்ம ஒத்துக்கூடாது. என்னோட பேர் இது, நான் டைரக்டர் அப்படிங்கிற உரிமையை சுயமரியாதையை நம்ம எந்த காலத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாது. நான் பல செட்டுக்கு போகும்போது டைரக்டர் நட்பாக இருக்கலாம், ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி சினிமாவில் வந்து விஷயம் என்னென்னா, நான் பல செட்டுக்கு போகும்போது நிறைய அடிமையாக இருக்கிறாங்க. அப்போது டைரக்டரே அடிமையாக இருக்காங்கன்னா மற்ற டெக்னீஷியன் என்ன வருது பாருங்கள். அப்போ படம் எப்படி வரும் சொல்லுங்கள். ஒரு படத்தில் போகும்போது 32 மானிட்டர் இருக்குது. ஹீரோயினுக்கு ஒரு மானிட்டர், ஹீரோயின் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு மானிட்டர். இது யார் இதெல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணுறது? நான் சொன்னேன், இது என்ன, இது எப்படி டைரக்ட் பண்ணுறது? ஆளாளுக்கு வந்து பார்த்துக்கிட்டு ஆளாள் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா எதுக்கு டைரக்டரு? இந்த கருமத்தெல்லாம் முதல்ல ஒழிக்கணும்னு சொன்னார். இது டைரக்டராக என்னால் அனுமதிக்கவே முடியாது. இது மாதிரி கட்டுறது என்னால் படமே பண்ண முடியாது. அப்போ இது சம்மந்தமான யூனியன்ஸை முதல்ல வர வச்சோம். சார் என்ன சார் இது? கேமராமேன் கூப்பிட்டோம், கார்த்திக் ராஜா வந்திருக்காரு, அவங்க யூனியன் கூப்பிட்டோம். என்ன சார்? அவங்களும் சொன்னாங்க, சார் எங்களுக்கும் தொந்தரவாக இருக்குது சார். அப்போ யார் தான் இதெல்லாம் விரும்புறது? அப்போ ஒரு கேமரா வரும்போது ஒரு மானிட்டர் தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எங்களால் டைரக்ட் பண்ண முடியும். நான் பார்த்துப்பேன் இல்லையா, என் மேல் நம்பிக்கை வச்சு தானே நீங்கள் வரீங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் காஸ்டியூமருக்கு ஒருத்தர், மேக்கப் மேனுக்கு ஒருத்தர், அவன் பார்த்து கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நான் எதுக்கு இங்கே நிற்கணும் கேமரா டைரக்டரா? இல்லையா? இதெல்லாம் நம்மளோட சுயமரியாதை. இந்த சுயமரியாதை நீங்கள் இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் அந்த இனத்துக்கு உண்டான மரியாதையே போயிடுது. P.U. சார் 50 வருஷம் 40 வருஷம் ஆகிடுச்சு, பாரதி ராஜா 50 வருஷம் ஆகிடுச்சு, R.K. செல்வமணி 30 வருஷம் ஆகிடுச்சு, உதயகுமார் 35 வருஷம் ஆகிடுச்சு, ஆபாவனம் 40 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் பேர் வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த இயக்குனரோட பேரை அவங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் சொல்லுங்கள். அப்போ ஏன் அந்த ஹிட்டில், அந்த வெற்றியில் நம்மளுடைய பங்கு மறைஞ்சு போயிடும். யாரோ பேர் இருக்குது. இதை நம்ம ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. இதுதான் எனக்கு தோணுன விஷயம். இப்போ நான் படம் பண்ணணும்னு போகும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன், நானே கற்றுக்கிறேன். இப்போ நான் சிவா சார் சொன்னார் இல்லையா, படம் பண்ண சொல்லி எனக்கு சொன்னார். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கதையை அடுத்த போகும்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா எனக்கே அவமானமாக இருக்குது. எனக்கு தெரியாத விஷயங்களே இன்னும் 50% இருக்குது. எனக்கு தெரியலைங்கிறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். ஆனால் தெரிஞ்சிக்காமலே இருக்கிறது தான் முட்டாள்தனம். தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியலைங்கிறத தெரியலன்னு சொல்லுவோம். ஆமாம் சார், என் மைனஸாக இருக்குது. அப்போது நான் என் கேமராமேனை கூப்பிட்றேன், இதெல்லாம் என்ன விஷயம், இது எப்படி பண்ணுறது, ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்றேன். அப்போது ஒரு கேமராமேன், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ரைட்டர், நம்மளே நம்ம கதையை கொண்டு போய் டைரக்ட் பண்ணுங்கிற முதல்ல அந்த முட்டாள்தனத்தை விடுங்க. முதல்ல நம்மளே பண்ணும்போது அது நிச்சயமாக நீங்கள் பண்ணலாம், நான் பண்ண வேணான்னு சொல்லலை. உங்கள் கதையை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இன்னொருத்தர் கதாசிரியர் இருக்கும்போது அதில் நல்ல விஷயங்களை நம்மளால் போராடி வாங்க முடியுது. குறைஞ்சபட்சம் வசனம் எழுதுறதுக்கோ திரைக்கதை எழுதுறதுக்கோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அந்த ஐடியாவை நானே பண்ணும்போது நிச்சயமாக அது இதுவாக இல்லை. ஆனால் இங்கே என்ன வச்சுன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பண்ணால் தான் டைரக்டர் ஆகிடும். ஒருத்தர்கிட்ட இப்போ கதை சொன்ன உடனே இப்போ வர பிரச்சனைலாம் ஒருத்தர் டைரக்ட் பண்ண விட்டாங்க. என்ன சரியா, இவர் என்ன சார் பண்ணணும், என்ன தெரியும் இவருக்கு? அப்புறம் 10 நாள் ஆன பிறகு ஒரு சார் டைரக்டரை மாற்றணும். ஏன்னா அவர் ஒன்றும் தெரியல. ஏன் கொடுத்த சான்ஸ், ஏன் கொடுத்த சார், கதை நல்லா இருந்திருக்கு. இந்த சினிமாவில் எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள். கதை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒருத்தருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கறது சரியான விஷயமா? கதை நல்லா இருக்குன்னா கதையை வாங்க. அவன் டைரக்ஷன் பண்ண தெரியுமான்னு சொல்லி, இல்லை அவங்க ஒர்க் பண்ணான்னு கேள்வி, என்ன தெரியும்? எதுவுமே தெரியாமல் வராங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமா விழுந்துகிட்டே வர்றதுக்கு காரணம். வண்டி ஓட்ட தெரியாதவங்ககிட்ட நம்ம வண்டி கொடுப்போமா? ஒரு வண்டியை வாங்குகிறோம், கோடி ரூபா போட்டு வண்டியை வாங்குகிறோம். அதுக்கு எவ்வளோக்கு வந்திருக்கு, உனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, நீ லைசன்ஸ் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, அதெல்லாம் பார்க்குறோம். 1 கோடி ரூபா, ஒரு 10-20 லட்சம் போட்டு வண்டிக்கு. ஆனால் பல கோடி போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதை சொன்ன உடனே அவங்கள டைரக்டர் ஆக்கிறது இருக்கு இல்லையா, இது சரியான விஷயமா இருக்காது. நான் கதை சொன்னவங்கள டைரக்ட் பண்ணுங்கள், உங்கள் கதையை நீங்களே டைரக்ட் பண்ணீங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கதை சொல்வதே டைரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நினச்சிங்கன்னா அது அறிவற்ற தனம், அது சரியான விஷயம் கிடையாது. இதுதான் நான் இந்த நேரத்தில் ஏன் தமிழ் சினிமா, நான் மற்ற சினிமாவெலாம் பார்க்கும்போது அங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மூளைகள் வேலை செய்யுது. இங்கே வரும்போது நம்ம ஒரு கதை சொல்லி டைரக்ட் பண்ணிடணும். நிறைய பேர்கிட்ட கதை வச்சுருக்காங்க, நிறைய பேர் கதை போகுது. இவங்களாம் யார்? நான் அப்படி செக் பண்ணும்போது அதெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்குது. அப்போது நம்ம இயக்குனர்கள், நீங்கள் உங்கள் 2 விஷயத்தில் அப்டேட் பண்ணீங்க. அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் இயக்குனர் சங்கம் தயார் செய்து தரும். இந்த உறுதிமொழியை நாங்கள் உங்களை டைரக்டர் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து விவரங்களும் நாங்கள் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் ஒரு 10
ஒரு 10 லேப்டாப் வேணுமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு உண்டான என்ன விஷயம் எடிட்டிங் வேணுமா இல்லை வந்து என்ன வேணும் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரோம். ஆனால் இதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ், அதாவது முழு நேரம் காலையில் 10 மணி ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸில் வந்து இஷ்டத்துக்கு நீ வர முடியாது. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு உணவுலேருந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி இயக்குனர் சங்கமே ரெடி பண்ணி தரோம். ஒரு நாள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவன் வந்து ஏதோ 10 மணிக்கு வரோம் 11 மணிக்கு போகிறோம் நினச்சா வரோம் அப்படிலாம் இல்லை. அடுத்த மாதம் கிளாஸுக்கு இப்போலாம் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை பண்ணு. அப்புறம் சாமிநாத் சொன்னார், சார் 6:30 மணிக்கு முடிச்சிருங்க. நிச்சயமாக 6 மணிக்கு முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது எங்களால் முடியலையே. 9 மணிக்கு ஆரம்பிக்க எங்களால் முடியல. தயவுசெய்து ராம்நாத் சார் வந்து அவங்க மேனேஜர்களுக்கு சொல்லி அவங்க தயாரிப்பாளர் சொல்லி எப்படியாவது நீங்கள் 9 மணிக்கு எங்களை அடுத்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் 6 மணிக்கு முடிச்சிடுறோம். அதனால் ஆனால் நீங்கள் அதுக்காக இழுத்துட்டே இருக்காதுங்க. டெய்லி இதே இதுவாக இருக்குது. 6:25 6:40 ஆனவுடனே டபுள் கால் ஷீட் 1.5 கால் ஷீட் ஆகிடுது. அப்போ வந்து மேனேஜருக்கும் அவங்களுக்கும் சண்டை. அதனால் நாங்கள் முடிச்சிடும். சாமிநாத் சார் சொன்னதை நாங்கள் நிச்சயமாக கணக்கில் வச்சுக்கிறோம். சாமிநாத் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒன்று யாரும் நாங்கள் சால்வ் பண்ணோம் அது மாதிரி இல்லை. ஏன்னா சாமிநாதன் சம்மேளனம் சார்பாக வந்து சால்வ் போடாமல் மற்ற யாராவது சால்வ் போட்டேன் 2 ஆக்கிடுவார். அதனால் நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், அப்பா இருப்பா முதல்ல வந்து இது போட்டோம். அடுத்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ஒரு வார்த்தை பேசின பிறகு நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க. அதனால் தயவுசெய்து ஒரு கசகசன்னு இல்லாமல் நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஒரு சங்கமாக சேர்ந்து எல்லாரோடும் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறோம். அதனால் அழைக்கிறவங்க மட்டும் மேலே வந்து அந்த உங்களுடைய சால்வை போற்றி எல்லோரும் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் விருப்பப்படுறோம். அது கசகசன்னு இல்லாமல். சரி ஓகே. பணம் பண்ணாதானே கட்ட போகிறாங்க. சரி ஓகே சார். இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அப்டேட்டுக்கான முதல் விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எப்படி வந்து ஐடி கம்பெனிக்கு போகும்போது உங்களோட ஃபேஸ் போன உடனே அட்டண்டன்ஸ் போடுது, அது மாதிரி பயோமெட்ரிக்கை நம்ம எல்லாருடைய பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான ஒர்க்கை எனக்கு ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் அந்த கேமரா முன்னாடி பயோமெட்ரிக் கொடுத்தீங்களோ அவங்களாம் பயோமெட்ரிக் வாங்கி உங்கள் எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் போனோடனே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாம் சரி பண்ணிவிட்டு த்ரூ சங்கம் மூலமாக உங்கள் சம்பளம் நீங்கள் டெய்லி வேஜஸாக இருந்தால் உங்களோட சம்பளம் சனிக்கிழமையான உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் 5ஆம் தேதிக்குள்ளே உங்கள் சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். அக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்தால் அக்ரிமெண்ட் படி அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சம்பளம் உங்களுக்கு சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியாது. இனிமேல் ஒரு மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் மெம்பராக இருக்கணும். இதுதான் வந்து நடக்க போகுது. இது இனிமேல் யாராக எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் பண்ண முடியாது. எதுக்கு இப்போது நம்ம சம்மேளனத்தை இணைக்கப்பட அனைத்து சங்கங்களும் இருக்கீங்க. டைரக்டர் இல்லாமல் நான் மெம்பராக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிஷனாக சொல்கிறோம். நீங்கள் ஒன்று மெம்பர் நாங்கள் அதுக்காக நாங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் சொல்ல, நீங்கள் எல்லோரையும் இது பண்ணலாம். ஆனால் அவங்க உறுப்பினர் ஆன பிறகு தான் அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கணும். உறுப்பினர் ஆகாமல் யாருக்கும் தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாது. அப்போ எங்களுடைய இது வந்து செட் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம உதவி இயக்குநருக்கு வந்து படம் பதிவு பண்ணும்போது 2000ங்கிறத வந்து 1000 குறைங்கன்னு சொன்னார். சரி ஆரம்பிக்கும் போது ஏன் அவங்களுக்கு 1000 ரூபாயா பதிவு பண்ணுறது வந்து 1000 ரூபாயா வந்து ஆரம்பிக்கலாங்கிறத வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். அது எந்த தினத்திலேருந்து அப்ளை பண்ணுறோங்கிறத நாங்கள் விரைவில் உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கிறோம். நன்றி. எல்லோரும் வந்து எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்கீங்க. அது விக்ரம சார் சொன்னார், எதிர்த்து போட்டிவிட்டவங்க அதெல்லாம் விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம உதவி வாங்கிட்டு பின்னாடி அந்த சாப்பிட்ட கை ஈரம் நனையத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அதனால் எது ஜனநாயகத்தில் வந்து எது சங்கம் தேவையா, எது எலெக்ஷன் தேவையானாங்க. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு 1200 பேரை நாங்கள் பார்த்தோம். நிறைய பேரை வந்து பார்க்காதவங்களாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இது இருக்கட்டும். அது ஒரு பொதுக்குழு மாதிரி இருந்தது. வந்து எல்லாரையும் பார்த்தோம், விஷ் பண்ணோம், நிறைய பேர் வந்து பேசணும். அதுக்கு பரவாயில்ல. வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவங்கவுங்க விருப்பம். அதனால் எலெக்ஷன் நின்னதுக்காக நாங்கள் யார் மேலேயும் வந்து எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா விமர்சனம் வந்து சில நேரங்களில் பண்ணும்போது தவறாக இருக்குது. நீங்கள் யாரையும் ரிஜெக்ட் பண்ணது நிர்வாகம் இல்லை. சார் வந்து தேர்தல் அதிகாரி வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பயம் எனக்கு பேசுகிறதுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டான்ஸர்ஸ் யூனியன் கிளம்ப சொன்னாங்க இல்லையா, இருக்கிற 23 சங்கங்களே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சங்கமாக வந்து டான்ஸர்ஸ் யூனியன் இருந்தது. எங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அது எப்படி அந்த எலெக்ஷன் நடத்த போகிறோன்னு சொன்னோம். அதில் எலெக்ஷன் நடத்தி பாலசுப்ரமணியன் சார் தான் எலெக்ஷன் ஆஃபீஸராக போட்டோம். அவர் உடனே சரியில்லைன்னு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, சார் இது மாதிரி என் நண்பர் இருக்காருன்னு. சரி சார் சொல்லிட்டோம்.
சொன்ன உடனே ஒரு சின்ன வார்த்தை ஒன்று இருந்தது. அது வாட்ஸ்அப்பில் சின்ன வார்த்தை ஒருத்தன் நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் போட்டான். போட்ட உடனே நாளைக்கு எலெக்ஷன் அவர் என்னை கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டார். அவர் மெம்பர் இது கேன்சல் பண்ணி விட்டார். நீ யூஆர் அன்குவாலிஃபைட், யூஆர் நாட் குவாலிஃபைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். சார் அவன் ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த வார்த்தை தான் சார் நான் போட்டேன், அதுக்காக எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு சார் அப்படின்னு. உடனே நான் எனக்கு ஃபோன் பண்ணேன், சார் இதுன்னு, சார் இந்த வார்த்தைக்கு ஏதோ உங்கள் யூனியனுங்கிறதால நான் அவனை மன்னிச்சு விட்டேன், அவனை ஆக்ஷன் எடுத்தால் 6 மாதம் உள்ளே இருக்கணும், பரவாயில்லையான்னு கேட்டார். ஐயோ தெரியாமல் ஏன் போட்டுட்டு வேணாமா அப்படின்னு நினச்சேன். அப்போது அடுத்த ஒரு நாளில் வந்து அந்த யூனியன் அப்படியே செட்டரேட் ஆகிடுச்சு. எல்லா வாட்ஸ்அப்பும் க்ளீன் ஆகிடுச்சு. அங்கே கடுசடியான வார்த்தைகள் இல்லை, அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை, அவதூறான பிரச்சாரங்கள் இல்லை, எல்லாம் சுத்தமாகிடுச்சு. அப்போ வந்து ஒரு நடவடிக்கை வந்து கிளியராக இருக்குன்னா அவன் பயத்தில் வந்து அது சரியாக இருக்குது. இப்போது டான்சர்ஸ் யூனியனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ 1-2 கச்சாடாவாக இருக்கும். அதுபோல் நம்ம சங்கத்தில் கூட நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன சுப்புக்கிட்டு தான் சொன்னேன், சார் ஏதாவது இருந்தால் நிற்கட்டும் சார். இல்லை சார் இது பொதுக்குழு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் பொதுக்குழு தீர்மானத்தை பார்த்து பொதுக்குழு வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்க, ஏன்னா ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னா அது நம்ம பேரில் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் சார்னு. அதனால் யாரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எதுக்கும் நிர்வாகம் சம்மந்தம் இல்லை. இது வந்து நீங்கள் எங்களை குறை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பர்களாக இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசின பிறகு நான் அது பதில் சொல்ல முடியல. அது போன எலெக்ஷன்லேயும் சரி, இப்போது செந்தில்நாதன் சார் இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார் இருக்கும்போது சரி, இப்போ தர்வேஷ் சார் இருக்கும்போது சரி, எதையும் நிர்வாகம் தலையிடுறது இல்லை. ஒன்ஸ் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் நான் ஆஃபீஸ்க்குள்ளே காலடி வைக்கிறது இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கிட்டணும். அதனால் அது எல்லாமே அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா அவர் வந்து ஜட்ஜு, சட்டம் படித்தவர், எல்லா சட்ட நீதிபதிகளுக்கும் தலைவராக இருக்கிற ஒரு சங்கம், அந்த சங்கத்துக்கே தலைவராக இருக்கும், நீதிபதி சங்கத்துக்கே தலைவராக இருக்கிற அவருக்கு நல்லது கெட்டது தெரியும் இல்லையா, நாங்கள் போய் சொல்லி தர போகிறோம். அதில் வந்து பொது வழியில் வரும்போது என்னென்னா, இனிமேல் அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களோட தரம் தான் குறையும், சங்கத்தோட தரம் குறையாது. சங்கம் யார் மேலேயும் எதையும் எவ்வளவோ இப்போ தவறு பண்ணியிருக்காங்க, நாங்கள் யாரையும் வந்து தண்டனை கொடுத்ததே இல்லை, அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டதோடு சரி. அதனால் நண்பர்கள் வந்து நண்பர்களாக இருக்க பழகணும், யார் மேலேயும் அவதூறு சொல்லக்கூடாது. அவதூறு இருந்தால் இனிமேல் பழைய சங்கமாக இருக்காது. யார் அவதூறு பண்ணாலும் அவங்க சங்கத்தில் இருக்க முடியாது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இனிமேல் பழைய சங்கம் கிடையாது. அது சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தர்வேஷார் தான் எனக்கு வந்து முக்கியமான காரணம். அது டான்சர்ஸ் யூனியனை அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு யூனியன் கண்ட்ரோலாக இருக்குன்னா அது வந்து அவர் தான் காரணம். அப்போ அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணால் தான் சரியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து குழந்தை அழுதுங்கிறதுக்காக மருந்து கொடுக்காம இருந்தால் அது குழந்தையோட உடலும் பாதிக்கிற மாதிரி, சங்கத்தில் சில பேர் பிரச்சனை பண்ணுறாங்களோ சரி, கண்டுக்காமல் விட்டால் அந்த சங்கம் கெட்டு போக காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சங்கத்தில் இனிமேல் அவதூறான பிரச்சாரங்களோ எதிர்மறையான பிரச்சாரங்களோ விமர்சனம் இருக்கலாம், விமர்சனத்தை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் உண்மைக்கு மாறான அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதுபோல் இருப்பவர்கள் இனிமேல் சங்கத்தில் இருக்க முடியாதுங்கிற தான் உண்மை. அதை உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் வேண்டாம், அதே வேண்டாம் சார். அதனால் எல்லோரும் நண்பர்களாக இருப்போம். நாங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள். நாங்கள் நிர்வாகம் வந்திருக்கோம், நாங்கள் ஆளுவதற்காக வரல, நிர்வாகம் பண்ண வந்திருக்கோம். இதில் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி வந்து மேடையில் வந்து விக்ரம் சார், இப்போ வந்து உதயகுமார், பேரரசு, ஏஆர் முருகதாஸ், சரண், ஏ வெங்கடேஷ், மனோஜ்குமார், பிவா சார், கேஎஸ் ரவிக்குமார், இவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களாம் கொண்டு வந்து சேர்க்க உட்கார வைக்க முடியுமா? ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனால் எவ்வளோ அலையணும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க நம்ம மேடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துடணும். அவங்க அந்த மரியாதையில் தான் அந்த லெட்டர் பேடை காமிக்கும்போது இந்த சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த சாதனைக்கு தான் மரியாதை தவிர ஆர்கே செல்வமணிக்கு மரியாதை கிடையாது. ஆர்கே செல்வமணி கேப்டன் புரவன் பண்ணால் தான் மரியாதை, இல்லைன்னா ஆர்கே செல்வமணிக்கு என்ன மரியாதை இருக்குது? ஏஆர் முருகதாஸுக்கு என்ன மரியாதை இருக்குது? அவரோட படங்கள் தான் மரியாதை. அப்போது இது மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது அவங்கள சாதாரணமாக இங்கே வந்து நமக்கு உதவி பண்ண வந்ததுக்காக அவங்கள அவதூறு பண்ணுறதை நம்ம இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் அவங்க எடுத்துக்கணும். மற்றபடி இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து உட்காந்துருக்கீங்க. அதே போல் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருந்துருங்க. தேர்தல் அதிகாரி பேசி முடித்த உடனே பேசலையா? தேர்தல் அதிகாரிக்கு மரியாதை செலுத்திய பிறகு நான் இவர் நீங்கள் வாழ்த்து சொன்ன பிறகு நம்ம நன்றி, பேரரசு நன்றி சொல்வார். பேரரசு ஏன்னா நிறைய மேடைகள் அவர் நிறைய காராசாரமாக பேசுனதால் இந்த மேடையில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கல. நன்றி, வணக்கம். தேர்தல் அதிகாரி அவர்களுக்கும் துணை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகின்றது. அப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்கள்.
வாங்க சொல்லு. பெப்சியில் இருக்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்க ஆர்டர் இப்படி தான் ஓப்பன் அதான் கூப்பிட்டு அதான் உங்களை தான் கூப்பிட்டுருங்க, வேறு யாரும் கூப்பிட்டு. சம்மேளன நிர்வாகிகள் நம்முடைய நிர்வாகிகளை கௌரவிப்பார்கள். சொல்லியாச்சு இப்போ சொன்னார் பேரரசு. மியூசிக் யூனியன்